பல நூற்றாண்டுகளுக்கு முன் வீரமும் அறிவும் செழிப்பும் நிரம்பிய ஒரு பேரரசு இருந்தது. அது விஜயநகரம். அந்த பேரரசை ஆட்சி செய்தவர் ஞானத்திலும் வீரத்திலும் சிறந்த மன்னர் கிருஷ்ணதேவராயர். அவரது அரண்மனை எப்போதும் அறிவாளிகளால் நிரம்பியிருந்தது. ஆனால் அந்த அரண்மனையில் ஒருவரே தனி பிரபலம். அவர் தான் நகைச்சுவையால் எல்லோரையும் சிரிக்க வைக்கும் தெனாலி ராமன். ஒரு நாள் வடநாட்டிலிருந்த ஒரு பெரிய பண்டிதர் அரண்மனைக்கு வந்தார். இந்த உலகில் என்னை விட அறிவாளி யாரும் இல்லை என்று அவர் பெருமையாக கூறினார். அரண்மனை முழுவதும் அமைதி நிலவியது. மன்னர் சிரித்தபடி, அப்படியா, நாளை ஒரு அறிவுச் சவால் என்றார். அனைவரின் பார்வையும் மெதுவாக தெனாலி ராமன் மீது திரும்பியது. அடுத்த நாள் அரண்மனை மக்கள் கூட்டம் நிரம்பியது. பண்டிதர் கூறினார், 3 கேள்விகள், பதில் தெரியாவிட்டால் தோல்வி. தெனாலி ராமன் அமைதியாக சிரித்தார். அறிவு இருந்தால் பயம் வேண்டாம். அரண்மனை முழுவதும் சிரிப்பு. முதல் கேள்வி, இந்த உலகில் எது மிகவும் வேகமாக ஓடுகிறது? குதிரையா, காற்றா? தெனாலி எழுந்தார். அது மனம். ஒரு நொடி நேரத்தில் அது 1000 மைல் தாண்டிவிடும். கைதட்டல் முழக்கம். இரண்டாவது கேள்வி, உலகிலேயே மிகப்பெரிய பொருள் எது? அனைவரும் வானத்தை பார்த்தனர். தெனாலி அமைதியாக பதில் கூறினார், மனிதனின் ஆசை. அதற்கு எல்லையே இல்லை. மன்னர் மகிழ்ச்சியுடன் தலையசைத்தார். பண்டிதரின் முகத்தில் கவலை தெரிந்தது. மூன்றாவது கேள்வி, இந்த உலகில் யாராலும் வெல்ல முடியாத ஒன்று எது? அனைவரும் அமைதியாகினர். தெனாலி மெதுவாக கூறினார், அது காலம். காலத்தை யாராலும் வெல்ல முடியாது. பண்டிதர் தலைகுனிந்தார். ஆனால் பண்டிதர் மனதில் இன்னும் சந்தேகம். அடுத்த நாள் ஒரு மூடிய மரப்பெட்டி கொண்டு வந்தார். இதற்குள் என்ன இருக்கிறது என்று சொன்னால் நான் முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன். அனைவரும் பதற்றம். தெனாலி பெட்டியை கவனமாக பார்த்தார். சிறிது சத்தம், பால் வாசனை. அவர் சிரித்தார். இதற்குள் ஒரு பூனை இருக்கிறது. பெட்டி திறக்கப்பட்டது. உண்மையிலேயே ஒரு பூனை. அனைவரும் ஆச்சரியத்தில். எப்படி தெரிந்தது? கவனிப்பதே அறிவின் ரகசியம் என்று தெனாலி சிரித்தார். பண்டிதர் மரியாதையுடன் வணங்கினார். மன்னர் பெருமையுடன் கூறினார், உண்மையான அறிவு புத்தகத்தில் மட்டும் இல்லை. அந்த நாள் முதல் அரண்மனையில் ஒரு பாடம் நிலைத்தது. அறிவு, நகைச்சுவை, வெற்றி. சிறுவர்களே, பிரச்சினை வந்தால் பயப்பட வேண்டாம். அமைதியாக யோசித்தால் தீர்வு கிடைக்கும். தெனாலி ராமன் போல சிந்தியுங்கள். வாழ்க்கை ஒரு சிரிப்பாக மாறிவிடும்.